ஹாய். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அம்மன் வீடியோ தான் ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ யார் யார் அம்மன் பாருங்கள். அம்மன் வந்துட்டாங்க, பட் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சது. ஸோ இவங்க தான் வந்து 2 அம்மன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மார்னிங்கே ஒரு அம்மன் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மன் ஒயிட் கலர் அம்மன் பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்தாங்க ஸ்பாட்டுக்கு. பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. வாங்க வாங்க அப்பா, மங்களகரமாக வாங்க. அழகாக ரெடியாக போகிறாங்க. ஸோ இந்த சாரீ வந்து நான் ரொம்ப தேடி 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 வாங்கிட்டு வந்தது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் எப்படியோ ஒரு கடையில் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. அந்த அண்ணாவுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். பட் இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து என்னென்னா, இப்போ நான் ரெடியாக போகிறேன். சௌந்தர்யா நான் மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ரெடியாகலான்னு இருக்கேன். கரெக்டாக இருக்கு. என்ன அம்மனுக்கு ரெடி பண்ணீங்களா வெளியே? ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அதனால நீயே முடிந்தால் எடுப்பியா? இதுதான் இப்படிதான் வச்சு எடுக்கணும். கொஞ்சம் இல்லை, அங்கே போயிடுவாங்க கிராஸ் பண்ணி. ஃபுல்லாக இங்கே தான் நீ எடுக்க போகிறேன். அவ்வளோ போனாதான் வருமா? அப்படியா? சரி, ஓகே. அப்போ நீங்கள் அந்த கேட் ஓப்பன் பண்ணி போயிடுங்க. செவுத்துல முட்டிப்பாங்கடா. இல்லம்மா, இப்படி வர சொல்றான். இப்படி கேமரா வந்து ஓகே. எனக்கு வந்து இந்த கிரீன் வேணும். அந்த கிரீனும் அந்த கிரீன் வரும். இதில் மட்டும் தான் அந்த கிரீன் வேணும். வரும். இங்கே வாங்க, கூட வாங்க. இங்கே இல்லையா? ஷார்ட் வைக்கிறேன். நீ அங்க போவே வேண்டாங்கிற. நான் ஸ்டாண்டிங் தான். புரியலையா? அது வேற, இது வேற. இது ஸ்டாண்டிங். இந்த கிரீனு பிளரா தெரியணும், அந்த கிரீனும் பிளரா தெரியணும். இல்லை இல்லை, கிரீனே தெரியல. வேணா செவுறு தெரியுது. நான் நிற்கிற இடத்துல நில்லு. இந்த வேப்பில் இல்லாமல் அவங்க எனக்காக அந்த வேப்பில் போய் வாங்கிட்டு போயிடலாம். வேப்பில் தானே வேணும். பரிசு ஏன் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிறோன்னா, சென்னையில் வந்து வேப்பிலை வாங்குறதே கஷ்டமாக இருக்குது. இதுவே கிராமமாக இருந்திருந்தால் நேரம் மரத்தையே பிடுங்கி வச்சு நட்டுருப்போம். வேப்பிலையால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. லைட் வேறு போயிடும் போல இருக்கு. கண்டானா எதுவும் தெரியாம பிடிங்கிட்டு வரேன். மரத்தை பிடிக்கிட்டு வரேன். இந்த வேப்பிலைக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கணும். நான் சொன்னேன்டா, கேமராமேன் போய் சாப்பிட்டோம், நான் எடுக்கிறேன்னா அவன் கடை முதல்ல வீடியோ தான் முக்கியம் அப்படின்ட்டாடா. எனக்கு என்ன தெரியுமா, சொன்ன மாதிரி இங்கே வந்துருந்து இந்த க்ரீன் எடுத்து ஆப்போசிட் அந்த க்ரீன் இவங்க வந்து இந்த ஃப்ரேம்குள்ள கிராஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இருக்குல்ல செடி செம்பருத்தி தெரியும். ஏய், செம்பருத்தி எப்படா தெரியும்? நான் எடுத்துனுக்கிறேன். அது செம்பருத்தி. சுடுது. சரிங்களா, இதை பிடிக்க நான் எடுக்கிறேன். அவங்களுக்கு ஃபேஸ் தெரியும். இன்னும் கொஞ்சம் கீழே. ஓகேவா? ஓகே. இப்போ அவங்க கிராஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரும். ஓகேவா? ரெடியா? ஆக்ஷன்.
வானத்தில் வந்து அவங்க வந்துட்டு அது வந்து என்னன்னா இவங்க எல்லாரும் வரதான் நான் கன்ஃபியூ டைப் பண்ணேன் அவங்க வந்து அப்படி போகிறது ஆமாம் கட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக கட் பண்ணி ரொம்ப கஷ்டம் மழை வர பண்ணா கூட நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டைத்துல மழை வந்துட்டு இது ஆசீர்வாதம் அந்த மாதிரி அப்படியே எப்படி தெரியுமா இப்போ வந்து நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறதுனால மழை வந்துட்டு என்னோட ஆசீர்வாதம் பரிபூரணமா வந்து செம்பருத்தி கிடைச்சிட்டு மேல போலாமா? நான் எப்படி நிற்கட்டுமா? இங்க இருந்து வாங்க என்னன்னா ஒருத்தர் மட்டும் இல்லைங்க ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அப்புறம் இங்க வந்து போல மூமெண்ட்டு ஸ்மைலு லுக்கு நேராக நிற்கும். பார்த்தீங்கன்னா வெகுதமாக ஷூட் போயிட்டு இருக்கு எப்படி வரும்னு தெரியல அப்படியாவது சொல்லிக்க வேண்டியது. அப்படியே எழுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேப்பிலை வச்சு மா இலை வச்சு அப்புறம் இன்னொன்று ஒரு பூவெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு நம்ம வாசலில் தோரணம் கட்டியிருப்போம். அந்த ஞாபகம் தான் எனக்கு ஃபுல்லாக இருந்ததே. நம்ம வீட்டில் வந்து ஒரு பூஜை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக இல்லாமல் பண்ணவே மாட்டோம். எனக்கு அந்த ஃபுல்லாக நம்ம வீட்டோட நினப்பு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் என்னென்னா காஸ்ட்யூம் வேறு மாதிரி இருக்கும். தாவணி பாவாடை இல்லைன்னா பாவாடை சட்டை அதுதான் நான் போடுவேன். என் அம்மன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க.